வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உறவுகளை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வர ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினம், ஃபாதர்ஸ் டே. அதை கொண்டாடுறதுக்கு எல்லாரும் தயாராக இருக்கிறோம். ஒரு 5 வயசு பையன்கிட்ட கேட்கும்போது உன்னுடைய அப்பாவை பற்றி சொல்லியா அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்கிறான், எங்கள் அப்பா தான் ஹீரோ, எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே, எவ்ரிதிங் எனக்கு எங்கள் அப்பா தான் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறான். அதுவே ஒரு 10 வயசு பையன்கிட்ட கேட்கும்போது எங்கள் அப்பா எல்லாத்துலேயுமே திட்டுறாரு, என்ன எனக்கு எங்கள் அப்பா அவ்வளோ பிடிக்கல தெரியுமா அப்படின்னு சலிச்சுக்கிட்டு பேசுகிறான். ஒரு 15 வயது பையன்கிட்ட கேட்கும்போது இவன் சொல்கிறான், ஏம்மா எப்படிம்மா இவர் கூட நீ இவ்வளோ காலமாக வாழ்ந்துருக்குற? அவனுடைய அந்த கேள்வி அவங்க அம்மாவுக்கு ஒரு பயத்தை உருவாக்குது. அதுவே ஒரு 20 வயசு பையன்கிட்ட கேட்கும்போது எங்கள் அப்பா எதை சொன்னாலும் எங்கள் அப்பா பேசுகிறாருங்க என்ன அப்படின்னு ஒரு விரக்தியிலேயே பேசுகிறான். ஒரு 30 வயசு பையன்கிட்ட உங்கள் அப்பாவை பற்றி சொல்லி அப்படின்னு கேட்டால், அப்பாவா அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஆனால் அவர்கிட்ட பேசுகிறதே கிடையாதுங்க, ரொம்ப என்னமோ 3வது மனுஷனை பற்றி கேட்ட மாதிரி பேசுகிறார். 40 வயசு ஆள்கிட்ட போய் கேட்கும்போது கொஞ்சம் சிந்திக்கிறார். ஏன்னா அவருக்கு 2 பிள்ளை இருக்குல்ல. அதனால் இவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா நல்லவர் தாங்க, என்ன ஒன்று அப்பப்போ கொஞ்சம் அறிவுரை சொல்லுவார், அது எங்களுக்கு அவ்வளவா அப்படின்னு இழுக்கிறான். ஆரம்பத்தில் எங்கள் அப்பா சொல்கிறதுலாம் எனக்கு சலிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னது இப்போது அது அறிவுரையாக மாறுது. 50 வயசு ஆளுகிட்ட போய் கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா நல்லவருங்க, அவர் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருக்குங்க, அவர் சொன்ன மாதிரி நடந்திருந்தா என் வாழ்க்கையில் எவ்வளோ நான் நல்லதெல்லாம் பண்ணியிருக்கலாம் தெரியுங்களா அப்படின்னு வருத்தப்படுறான். சில பேர் அழுகுறான். உங்களுடைய தந்தையை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு 50 ஆண்டுகள் தேவையா? இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேங்க, வாழக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் தந்தையாரை மகிழ்ச்சிப்படுத்துங்கள், தாயாரை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். இல்லாத போது வருத்தப்படுவதை விட இருக்கும்போதே சந்தோஷமாக இருங்க. அப்போ லக்கி என்ஜாய்ல. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. எல்லாரும் சந்தோஷமாக ஃபாதர்ஸ் டேவை கொண்டாடுங்க.